அது வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் காலி இடம். அவர் எங்கிட்ட விற்றுருக்காரு. மாங்காடு பக்கம் தான் அந்த குப்பை, இந்த அந்த ஏரியா குப்பையை போகிற அந்த இடத்துல கொட்டுறதுனால தான் அதுக்கு வேல்யூ இல்லை. கோர்ட் வேல்யூ இவ்வளோ தான் பாருங்க. கெய்னன்ஸ் வேல்யூ இவ்வளவு 30,000, மார்க்கெட் வேல்யூ 30,000, கெய்னன்ஸ் வேல்யூ வெறும் 30,000, மார்க்கெட் வேல்யூ 1.5 லட்சம். கோர்ட்ல ஜட்ஜி சொன்னாரு, இவர் விற்கவே இல்லையே உனக்கு இந்த இடத்த, இந்த தரைய வித்தது இன்னொருத்தன், அவன் பேர்ல கேஸ் போறதுக்கு போல இவன் பேர்ல ஒரு வருட கடுங்காவல் தண்டனை அந்த எஸ்ஐக்கு கொடுக்கணும் கிருஷ்ணகுமாருக்கு. அதுக்கு பதில் அவர் ப்ரொமோஷன் கொடுத்து பூந்தமல்லி இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஆனா முக்கியமான பச்சத்தினி மாணிக்கணும் ஒரு எஸ்பி இருந்தார் சேதப்பட்டல, அவருக்கு அதிகபட்ச ப்ரொமோஷனே எஸ்பி தான். ஏன்னா நேர்மையான ஒரு பொய் சொல்ல மாட்டாரு, லஞ்சம் வாங்க மாட்டாரு. சார் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் ரூபாய் மினிமம் வசூல் பண்ணாத ஸ்டேஷனே கிடையாது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இரண்டமுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சக்கரம் சுப்ரமணியம் அவர்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய வார்கள் அவங்கள்ட்ட கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், காவல்துறையினர் உங்களை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு சிவில் கேஸுக்கு உங்களை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 12 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுவும் நீங்கள் செக்காக கொடுத்து அதை நீங்கள் கோர்ட்லேயும் ப்ரூஃப் பண்ணியிருக்கதா சொன்னீங்க. என்னாச்சு சார்? சார் இது வந்து நான் ஒருத்தர் ஒரு 10-15 வருஷம், ஒரு 10 வருஷம் ஜட்மெண்ட் வந்து ஒரு வருஷம் தான் இப்போ தான் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் காலி இடம். அவர் எங்கிட்ட விற்றுருக்காரு. மாங்காடு பக்கம் தான் அந்த குப்பை, இந்த அந்த ஏரியா குப்பையை போகிற அந்த இடத்துல கொட்டுறதுனால தான் அதுக்கு வேல்யூ இல்லை. கவர்மெண்ட் வேல்யூ 1.5 லட்சமும், கெய்னன்ஸ் வேல்யூ 30,000 தான் இருந்த என்னுடைய வேல்யூ. இதை விற்றுருக்காங்க எனக்கு. நான் விற்று இன்னொருத்தர் விற்றுறது 3 பேர் கை மாறி 3வது ஆள் கட்டி வீடும் கட்டி அவனுக்கு விற்றுட்டான். என்கிட்ட வந்து அது கேஸ் போட்டு பணமே தரல சொல்லி கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டோன்னே நான் வந்து அந்த கேஸுக்கு வக்கீல் வைக்க நானே வாதாடிக்கிறேன்னு ஜட்ஜிட்டு சொன்னேன். இல்லை நீ வக்கீல் வைக்கணும், நீங்கள் லாயர் கிடையாது, லா தெரியாது, வைக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணார். வக்கீல் வைக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுத்துறாங்க. ஒரு 2-3 தடவை நான் போகலன்னு சொன்னோன்னே அதுக்கு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுத்தாரு. எக்ஸ்பார்ட்டின்னா அதுக்கு வந்து 90 நாள் டைம் இருக்குது. நான் திருப்பி வக்கீல் வச்சு அதில் இன்ப்ளீடிங் பண்ணி உள்ளே போகிறதுக்கு 90 நாள் டைம் இருக்குது. இந்த மீன் டைம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மாங்காடு காவலத்துக்கு அந்த காப்பியை வாங்கி போய் கொடுத்துட்டு பாருங்க. அந்த காப்பி, அந்த கோர்ட் வேல்யூ இவ்வளோ தான் பாருங்க. கெய்னன்ஸ் வேல்யூ இவ்வளவு 30,000, மார்க்கெட் வேல்யூ 30,000, கெய்னன்ஸ் வேல்யூ வெறும் 30,000, மார்க்கெட் வேல்யூ 1.5 லட்சம். அந்த காப்பியில் கோர்ட்லேருந்து கொடுத்தது, இவங்க அப்ளை பண்ண காப்பி. அது இதெல்லாம் கொடுத்தா அவர் எப்படி ஆகிற பணத்தை சார் இது பக்கவாக சொல்ல போகிற ராபரின்னு சொல்லலாம். அதாவது சாதாரண நீங்கள் பணத்தை கொண்டு போகிறீங்க, உங்கள்கிட்ட அக்யூஸ்ட் வந்து கத்தியை காட்டி பணம் கேட்பான். போலீஸ் ஸ்டேஷனில் யூனிஃபார்ம் போட்டுன்னு ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு அவர் ஏமாளியாக இருந்தால் அவர்கிட்ட பணம் பிடுங்கிறது. லெஸ்டேஜ் ராபரிக்கு ஈக்குவலாகவே இது வந்துடும். அவர் வந்து என்ன காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் ஒரு கிருஷ்ணகுமாருங்கிற எஸ்ஐ வந்து மாங்காடு ஸ்டேஷன் வந்தார். உங்கள் பேர் ஒரு புகார் இருக்குது, விசாரிக்கணும். நான் அப்புறம் மாங்காடு சொன்ன ஜூரி செக்ஷன் தெரியும் எனக்கு, எங்கிட்ட வேலை பார்த்த பையன் தான், அங்கே தான் வீடு. அப்போ கோபாலன், ஆமாம் நீங்கள் வாங்கன்னார் அவர். முதலாவது ஆஸ் பர் லா ஒரு இப்போ இதில் ரெஸ்பாண்ட் தான் ஒரு அக்யூஸ்ட் வராது. அக்யூஸ்ட்டு கூப்பிட்டு போனாலே ஜூரி சைட்டில் ஜிடி என்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு தான் கூட்டிகிட்டு போனோம் ஒருத்தனை. ஏன்னா அங்கே லாக்அப் டெத் ஆகி போச்சுன்னா நான் கூட்டிகிட்டே போகலன்னு சொல்லிட்டாருன்னா எங்கே ஒரு தோப்பில் வச்சு ஒருத்தனை அடிக்கிறாங்க. எத்தனை கேஸ் நடந்திருக்கேன். அப்போ இவர் தான் கூப்பிட்டு போனால் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜிடி என்ட்ரி, ஜூரி செக்ஷனை விரும்பாக்க செக்ஷனில் என்ட்ரி போட்டு தான் கூட்டிகிட்டு போனோம். இவர் நேராக கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் கோர்ட்டில் உங்களுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பாயிடுது, அதனால் அவங்க பணம் டிமாண்ட் பண்ணுறான்னாரு. அப்புறம் சரி எதிர்பார்த்து தீர்ப்பாளர் தான் எக்ஸ்பர்ட். நான் ஆஜராகலை, நான் வக்கீல் வைக்க போகிறேன், அதெல்லாம் தெரியாது. நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவேன், கேஸ் போட்டுருவேன், உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி நீங்கள் பணம் தந்தா விட்டுருவோன்னாரு. அப்புறம் எவ்வளோ சார் பணம் தரணும்னு நான் கேட்டேன். அவங்க 5 லட்சம் எதிர்பார்க்குறாங்கன்னு முதலாவது ஆரம்பித்தார். அதனுடைய வேல்யூ வந்து வெறும் 1.5 லட்சம் தான். கெய்னன்ஸ் வேல்யூ 30,000, மார்க்கெட் வேல்யூ 1.5 லட்சம். அப்போ நான் சொன்னேன் 1.5 லட்சம் வேல்யூ போட்டிருக்கே, எப்படி சார் இப்போ வந்து நீங்கள் 5 லட்சம் கேட்குறீங்க? என்ன இல்லை இப்போ ரேட் ஏறி போச்சு, இப்போ 5 லட்சம் கேட்குறாங்க, அதனால் கொடுப்பீங்களான்னு கேட்டார். நான் சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆஸ்பர்லாம் இது இல்லீகல் தான் இது, சரி கொடுக்கல. அப்புறம் சரின்னு வச்சுட்டேன். ஏன்னா போலீஸ் நினச்சா போய் கேஸ் போட முடியும். ரிமாண்ட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட் சட்டம் இருக்குது. அவன் ரிமாண்ட் பண்ண முடியும், ஏன்டா ரிமாண்ட் பண்ண கேட்க முடியாது. சரி தரேன் சார்னு
இடையில வக்கீல் வந்து சார் அவர்கிட்ட பணம் தர மாதிரி இருக்கு, நிறைய பணம் இருக்கு, வசியான ஆள் தான், கூட எக்கி பாருங்க சார் சொன்னார். 2 பேரும் பேசிட்டாங்க. அப்புறம் முடிஞ்சு எல்லாம் ஆகி ஸ்டேஷன் செலவெல்லாம் இருக்கு, நீங்கள் மொத்தத்தில் 15 ரூபா கொடுங்க, உங்களுக்கு இந்த கேஸையும் முடிச்சு கொடுத்துறேன்னாரு. சரி 15 லட்சம் தரேன் சார்ன்னு சொல்லிட்டேன். 15 லட்சம் தரேன்னு சொன்னேன். கேஷ் பணம் கொடுங்க சார்ன்னு கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், சார் நான் வந்து 15 லட்சம் ஒரே நாளில் பெற்ற முடியாது, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த வரைக்கும் தெரியும், நான் ஒரு வியாபாரி, வெளியூர் போனால் தான் எங்களுக்குலாம் அதிகமாக சேல்ஸ் ஆகும், 15 லட்சம் 20 லட்சம் வரும், உள்ளூரில் 500,000 தான் தருவான் ரீட்டைல் வியாபாரம் சார் உள்ளூரில். என்ன சரி அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். சரி 15 லட்சம் செக்கு தரேன்ட்டு. அந்த செக்கை என் ஒய்ஃபு கொண்டு எழுத சொன்னேன். எதுக்காக ஒய்ஃபு கொண்டு எழுத சொன்னேன்னா, ஆஸ் பர்லா ஒரு அக்யூஸ்டை கூட்டிகிட்டு ரெஸ்பாண்ட் இதில் அக்யூஸ்ட் வராது, கூட்டிகிட்டு போகும்போதே செக் புக்கோட கூட்டிகிட்டு போனாரா, இல்லை செக்கு எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுன்னு சொல்லி ட்ரையலில் ஜட்ஜி கேட்பார். அதுக்கு கொண்டு கூட்டு போகிறேன். செக் புக்கு கொண்டு வந்தாச்சு. ரெண்டு வந்த உடனே இங்கேருந்து சொல்கிறாரு, நீங்கள் 15 லட்சம் 2ஆக எழுதுங்க, 2 லட்சம் ஒன்று எழுதுங்க, 13 ஒன்று எழுதுங்க, 2 செக்காக எழுதுங்க. 2 செக்கும் கொண்டு கொடுத்தாச்சு. கொண்டு கொடுத்த உடனே சரின்னு வக்கீல் டிக்டேட் பண்ணுற, இவர் டிக்டேட் பண்ணுறாரு, வக்கீல் எழுதுறாரு. இந்த மாதிரி அழைத்து பாருங்கள், அதில் காவல்துறையில் அழைத்து வந்தோம், விசாரித்தோம், 15 லட்சம் வாங்கி கொடுத்தோம், வழக்கை முடித்து வைத்தேன்னு ஒரு எஸ்ஐ எழுதுறார். சரி, என்னை கூப்பிடுறதுக்கும் அதிகாரம் கிடையாது, சிவில் கேஸில் வாங்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது, விசாரிக்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது, எதுக்குமே ஜூரி செக்ஷன் கிடையாது. ஸோ ஜஸ்ட் லைக் இது சாதாரண ஒருத்தன் பண்ணால் அதுக்கு பேர் ராபரி, போலீஸ் பண்ணால் விசாரணை. சரி 15 லட்சம் கொடுத்துட்டேன். எதுக்காக கொடுத்தேன்னா 138 ஒரு செக்ஷன் இருக்குது. ஒரு செக்கு கொடுத்தீங்கன்னா லீகல் கன்சிடரேஷன் இல்லைன்னா அந்த செக் செல்லாது. கோர்ட்டில் முதலாவது செக்கு கேட்குறது எதுக்காக கொடுத்தான்னு தான் கேட்பாங்க. 138 நம்பர் ஆகணும்னா அதில் வந்து கட்டப்பஞ்சாயத்து பண்ணேன், 1 லட்சம் போட்டிருக்கு, இன்ஸ்பெக்டர் தான் வாங்கி கொடுத்தாரு இன்னும் சொன்னால் செல்லாது. இன்ஸ்பெக்டர் தான் கேஸ் போட சொல்லுவாங்க. சரி செக்கை கொடுத்துட்டேன். செக்கை கொடுத்துட்டு ஆமாம் செக்கை கொடுத்துட்டு அப்போ எங்கள் அக்கா உயிரோடு இருந்தாங்க, இப்போ இறந்துட்டாங்க. நேராக எஸ்பிகிட்ட போனேன். அந்த ஜூரி செக்ஷன் வந்து 51 வருது. எஸ்பிகிட்ட போனேன். எஸ்பி சொல்லுவார், நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்களே சார், நீங்கள் தானே எழுதி கொடுத்தீங்க சார், இல்லை அப்போ பணம் கொடுக்க வேண்டாமான்னார். அப்போ இந்த ராபரியில் இந்த எஸ்பிக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம். பக்காவாக சொல்கிறேன் சார், ராபரினே போடுங்க, அந்த எஸ்பிக்கும் பங்கு இருக்குது. சரி எஸ்பி சொன்னார், எழுதி கொடுத்துட்டே அதனால செக்கை பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னால், அப்போ நான் சரவணா ஸ்டோர் வீட்டுக்கோ இல்லைன்னா போத்தீஸ் வீட்டுக்கோ போகிறேன். நான் நைட்டு போகிறேன், 2 மணிக்கு 4 அக்யூஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறேன். கத்தி காட்டி பணத்தை பிடிங்கிடுறேன். பணத்தை பிடிங்கின அப்புறம் திருப்பி கத்தி காட்டி சரவணா ஸ்டோர் ஓனரே எழுதி தராரு. இதெல்லாம் நாங்கள் விருப்பப்படுத்தான் கொடுத்தோன்னு எழுதி கொடுத்தா வாங்கிடுறேன். சரி சரவணா ஸ்டோர் காலைல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதே காப்பி அதே எஸ்பிகிட்ட கேட்டால் ஒத்துப்பாரா? சார் சரவணா ஸ்டோர் ஓனர் தான் எழுதி கொடுத்துருக்காரு, அவர் வீடு நகை பங்கமெல்லாம் விருப்பப்பட்டு தான் கொடுத்தா ஒத்துப்பறா? அப்போ யூ டெல் த பர்சன், ஐ டெல் த லான்னு சொல்லுவாங்க. நீ ஆளை சொல்லு, நான் சட்டத்தை சொல்கிறேன்ட்டு. அப்போது பணக்காரனா சட்டம் மாறும். நான் என்ன சார் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன், ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு திங்க் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் எஸ்பி சொல்லிட்டார். திருப்பி என்ன பண்ணி டிராஃபிக் ஆஃபீஸர் கான்டாக்ட் பண்ணேன். டிராஃபிக் ஆஃபீஸர் எப்படி நீ எழுதி வாங்கினேன், லஞ்சம் கொடுத்த மாதிரி ஆச்சு, லஞ்சம் கொடுத்ததுக்கு எப்படி எழுதி வாங்கினேன்னு கேட்டார். எப்படி எழுதி கொடுத்துட்டார் சார்னு. திருப்பி நேராக கமிஷனர்கிட்ட போகிறேன். கமிஷனர்கிட்ட போனவுடனே கமிஷனர் வந்து, நீ இவ்வளோ லா பேசுகிறியப்போ நல்லா அழகாக பேசுகிற, லாலாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஏன் கொடுத்தேன்னு கேட்டார். நான் சொன்னேன், அவங்க எஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் ஏசியும் இதில் இன்ஸ்பெக்டர் இன்வால்மெண்ட் ஆகலை, ஏன்னா இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது. இதில் எஸ்ஐ, ஏசி, எஸ்பி 3 பேர் தான் இன்வால்மெண்ட்டு. சார் அவங்க 3 பேரும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி சட்டவிரோதமாக பணம் வாங்கி பங்கு வச்சுக்கலாங்கிற பிளானில் தான் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால், ஒரு சாதாரண ரோட்டில் போகிற பிச்சைக்காரச்சியை கூப்பிட்டு தாவணியை கிழிச்சு விட்டா கூட எங்களை ரேப்பிங் கேஸ் போடலாம், அட்டெம்ப்ட் ரேட் போடலாம். அப்போ நான் ஜெயிலுக்கு போட்டால் எப்படி சார் உங்கள்கிட்ட வந்து பேச முடியும்னு அவரை கேட்டேன். உடனே அதோட அந்த செக்கு வந்தால் நீ ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன்னாரு கமிஷனர். அந்த செக்கு ஸ்டேஷனுக்கு வந்தால், இப்போ பேங்க் வந்தால் நீ வந்து ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன்னு சொன்னார். தவிர இதே சிட்டி கமிஷனரை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து ஏன் பண்ண, சிவில் கேஸ் ஆச்சே, இதை விசாரிக்க அதிகாரமே கிடையாது போலீஸுக்கு, ஏன் விசாரித்தேன்னு ஒரு வார்த்தை இந்த கமிஷனர் கேட்கல. அப்போ இந்த கமிஷனர் ஆஃபீஸில் இந்த கிரீவன்ஸஸுக்கு போகிறாங்களே, அவங்களுக்குலாம் என்ன பலன் கிடைக்கும்? அதை தடுப்பாரே தவிர குற்றம் பண்ண இன்ஸ்பெக்டரையோ ஏசியோ யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் போனீங்க, கமிஷனர் வரைக்கும் ஈடுபட்டிருக்காங்க சொல்கிறீங்க. இப்போ கோர்ட்டுக்கு போய் எப்படி தீர்ப்பு வந்தது, என்ன தீர்ப்பு? கோர்ட்டில் வந்து இந்த செக்கை ஸ்டாப் பேமெண்ட் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இதுக்கு ஒரு தீர்வு, லீகல் தீர்வு. நான் அந்த செக்கை ஸ்டாப் பேமெண்ட் ஒன்றா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போனோடனே
கோர்ட்டில் ஜட்ஜி சொன்னார், அப்போ இவர் விற்கவே இல்லையே உனக்கு இந்த இடத்த, இந்த தரையை விற்றது இன்னொருத்தன், அவன் பேரில் கேஸ் போகிறதுக்கு போல இவன் பேரில் அதுக்கு பேர் நான் ஜாயிண்ட் ஆஃப் பார்ட்டிம்பாங்க. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கி விற்று சேர்ந்தோன்னா உங்கள் பேரும் உங்கள் பேரும் சேர்த்து தான் கேஸ் போட முடியும். என் பேரில் மட்டும் கேஸ் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ ஜட்ஜு கேட்டார், இது எப்போ இந்த பணம் யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்டார். அதுக்கு எழுதி கொடுத்து பாருங்க, அந்த பெட்டிஷனர் கொடுத்துருக்காங்க. என்னை எஸ்ஐ கிருஷ்ணகுமார் தான் அழைச்சிட்டு போனார், 15 லட்சம் வாங்கி கொடுத்தாரு, 2 லட்சம் பெட்டிஷனருக்கு, 13 லட்சம் போலீஸுக்கு. இல்லைன்னா பெட்டிஷன் கேட்டுக்கிறது 1.5 லட்சம் தானே சார். ஒரு பெட்டிஷன் கொடுத்தான்னா அவனுக்கு கமிஷன் 50,000 ரூபாய் கேட்டதை விட, போலீஸுக்கு 13 லட்சம் ரூபாய். இந்த பாருங்க, ஜட்ஜு முன்னே அவங்க சொன்னது ஜட்ஜி எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ ஜட்ஜு கேட்கும்போது இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆச்சு. என்ன காரணத்துக்கு டிஸ்மிஸ் ஆச்சு? நான் சொன்னேன், நான் ஜாயிண்ட் ஆஃப் பார்ட்டிம்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கி விற்றோம்னா 2 பேர் பேர்லையும் சேர்த்து கேஸ் போட்டால் தான் நிற்கும். என்ன மட்டும் சேர்த்துனா கெட்டாது. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு எஸ்ஐ தான் வாங்கி கொடுத்தாரு இந்த பணத்தை, இவர் பயந்துட்டாரு, போலீஸ் பயந்துட்டாரு. அப்போ நான் கேட்ட பணம்லாம் தெரியுந்தா உன்னை விட்டுறேனாரு, எஸ்ஐ பணம் கொடுத்தாரு, வாங்கி கொடுத்தேன்னு சொன்னோட பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுது. இதில் என்னன்னா, அந்த எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணினாலும் சரிதான், காவல்துறை அந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இல்லைன்னா எஸ்பி யாராவது இன்வால்மெண்ட் ஆனா அவங்கள முதல்ல காப்பாத்திட்டு அந்த பெட்டிஷனுக்கு ஏதாவது சின்ன ரெமெடி கிடைக்குமே தவிர குற்றம் பண்ணக்கூடிய காவல்துறைக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா இப்போ லேட்டஸ்டா கமிஷனர் ஆஃபீஸில் இவ்வளோ கூட்டம் வருது, யாருக்கு ரெமெடி கிடைக்குதுன்னு சொன்னீங்க? அங்கே ஒரே பெட்டிஷனர் 3-4 தடவை போயிட்டு இருக்காங்க. இதை தீர்க்கமா ஒரே ஒரு வழி இருக்கு சார். இந்த கமிஷனர் ஆஃபீஸுக்கு போற கூட்டம் எல்லாம் வேஸ்ட். இன்னும் சொல்ல போனா, இதுக்கு முன்னாடி ஒரு கமிஷனர் இருந்தார், அவர் என்னை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட்ல லேட் ஆன உடனே 9ஆம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதுக்காக 15ஆம் தேதி கொடுத்தாங்க தெரியுமா சார்? நான் ஒரு லீடிங் கொஸ்டின் கேட்டேன், ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டார். சார், கட்சியில் இந்த பிரமுகர் கையெழுத்து போட்ட அப்புறம் தான் சிஎஸ்ஆர் போட்டாங்க சார்னு. உண்மையிலேயே அவர் கமிஷனர் வேலைக்கு தான் கமிஷனர் வேலையை செய்கிறதா இருந்தார். அவர் என்ன தெரியுமா கேள்வி கேட்டிருக்கணும்? ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு, எப்பா இந்த ஸ்டேஷன் நீ நடத்துறியா இல்லை கட்சிக்காரன் நடத்துறானா? கட்சிக்காரன் கையெழுத்து போட்ட அப்புறம் நீ சிஎஸ்ஆர் போட்டிருக்கியே, அப்போ நீ நடத்தலையே ஸ்டேஷனை. 1 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு அது உண்மைத்தன்மை இருந்துதானால் ஆராய்ந்து இந்த அனுப்புகிற இவரை 1 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போன சொன்னா தான் அந்த கமிஷன் ஆஃபீஸ் அங்கே இருக்கிறதுக்கும் அந்த கிரீவன்சஸுக்கும் வேல்யூ இருக்கு. இங்கே போறாமல் போய் அந்த வாங்கின சம்பளத்தை திருப்பி இன்னொன்று கூட சொல்ல போனா, இப்போ சாதாரண ஒரு 80 வயசு ஒருத்தர் அடிச்சிட்டாரு, அந்த 80 வயசு உள்ள ஒரு 30 வயசுக்காரன் அடிச்சாருன்னா அதுக்கு ஸ்டேஷன் பேர்ல எலிஜிபிலிட்டி கிடையாது, கொடுக்கூடாது. நீங்க வந்து சண்டை போட்டால் கொடுக்கலாம், 2 வயசு கம்மி உயிரோடு இருப்பீங்கட்டு. இவர் செத்து போட்டா வச்சுக்க அடுத்த வருஷம் எப்படி செத்து போன அப்புறம் எப்படி கேஸ் நடத்துவீங்க? அப்போ கமிஷனர் ஆஃபீஸில் 50 வருஷ காலமாக இப்படித்தான் ரெமெடி கிடைக்காது. அந்த ஸ்டேஷன் இந்த கம்ப்ளைண்ட்டை படித்து பார்க்கவே மாட்டாங்க. கமிஷனர் சார் இன்னொரு உண்மையை சொல்ல போனா, இந்த பாருங்க, இந்த கட்ட பஞ்சாயத்தை கிருஷ்ணகுமார் பண்ணல, கமிஷனர் பண்ண மாதிரி எழுதியிருக்காரு பாருங்க. ஆய்வாளர்னு எழுதுறதுக்கு பதில் தகவல் அறிவு சட்டம் கமிஷன் ஆஃபீஸ் கொடுத்தது. அதுல நான் கொடுத்த ஸ்டாப் பேமெண்ட் கமிஷனருக்கு நான் கொடுத்த லெட்டர் இந்த பாருங்க, திரு ஆணையர் அவர்கள் போட்டிருக்கு. ஐயா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த டாக்குமெண்ட் பிரகாரம் சிட்டி கமிஷனர் மாங்காடு ஸ்டேஷனுக்கு இந்த கட்ட பஞ்சாயத்தை பண்ணி 15 லட்சம் வாங்கிட்டு போய் பெட்டிஷனருக்கு 2 லட்சமும் கமிஷனர் 17 லட்சம் ரூபாய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி லஞ்சம் வாங்கிட்டு போன மாதிரி. இது என்ன செக்ஷன்ல தெரியுமா? மேக்கிங் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட் எவிடன்ஸ் ஐபிசி 194 வருது. 1 வருட கடுங்காவல் தண்டனை அந்த எஸ்ஐக்கு கொடுக்கணும் கிருஷ்ணகுமாருக்கு. அதுக்கு பதில் அவர் ப்ரொமோஷன் கொடுத்து பூந்தமல்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஆனா முக்கியமான எஸ்பி இன்வால்மெண்ட். எஸ்பி தானே ஃபர்ஸ்ட் கேட்கிறேன், எஸ்பி என்ன செஞ்சிருக்கணும்? எப்பவுமே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அந்த அக்யூஸ்டோட நம்பர் வாங்கிடுவாங்க. அவர் எவ்வளவு பெண்பலா இருக்கு, அவருக்கு 6 பேக் பேப்பர் இருக்காங்க, இவர் கட்சிக்காரரா, பணம் இருக்கா, லஞ்சம் வாங்கினா நம்ம மாட்டி விட்டுருவாரா, இல்ல அவருக்கு என்னென்ன பார்த்து தான் இந்த லஞ்சத்தை பிக்ஸ் பண்ணுவாங்க. இது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கல, 52 வருஷமா நடக்குது. பாருங்க, இந்த கேஸ் நடந்து 15 வருஷம், ஜட்மெண்ட் நேற்றுக்கு வந்தது. இந்த லேட் ஆனது காரணமே அந்த கேஸ் கட்ட தொலைச்சிட்டாங்க கோர்ட்ல. இது நடந்தது ஸ்ரீபுரம் தாம்பரத்தில் முனிசிபல் கோர்ட்ல கெட்டு மிஸ் ஆயிடுது. அந்த கோர்ட்டை ஸ்ரீபெரும்புதூருக்கு மாத்தினாங்க. அப்புறம் 5 வருஷம் பொறுத்து தான் அந்த கெட்டே கிடைச்சது.
இப்போ நான் இப்போ போறதில்ல சார், உண்மையிலே 200 CRPC ஒன்று இருக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேர்ல போட்டீங்கன்னா, இப்போ கமிஷனர் பேர்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஒரு ஸ்டேஷன்ல, எடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன். எடுப்பாங்க, இன்ஸ்பெக்டருக்கே எடுக்க மாட்டாங்க. இப்போ 200 CRPC ஒரு செக்ஷன் இருக்கு, அதில் நான் கமிஷனர் பேர்ல போட்டா யார் இதில் அக்யூஸ்ட் ஆகுறாங்க? இந்த ரெக்கார்டு பிரகாரம் யாரு அக்யூஸ்ட்? வந்து கமிஷனர். அக்யூர் டாக்குமெண்ட்டை தயார் பண்ணியிருக்காரு ஒரு எஸ்ஐ. அந்த டாக்குமெண்ட் கமிஷனே தன்வசம் 15 நாள் வச்சிருந்தாரு. அதை கூட படிச்சு பார்க்காத கமிஷன்ட்ட பல லட்சம் பேர் டெய்லி, பல ஆயிரம் பேர் டெய்லி போய் ரெமெடி கொடுங்கன்னு போனா அது கமிஷன் ஆபீஸா இல்லை சும்மா என்ன பண்ணா கமிஷன் ஆபீஸ்ல தீர்வு கிடைக்கும்? தீர்வு கிடைக்கணும்னா இதை பார்த்தாலே அந்த கமிஷன் ஆபீஸ் தீர்வு கிடைக்கிறது. எஸ்ஐ எஸ்பி இவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு யூனிட் ஆகும். அவங்கள காப்பாத்திட்டு தீர்வு லைட்டா கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை கிடைக்கணும்னா அந்த கமிஷன் ஆபீஸ்க்குள்ளேயே சாமானியருக்கு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி இல்லைன்னா சகாயம் மாதிரி ரிட்டையர்ட் கலெக்டர் அந்த படிச்சு பார்த்துட்டு, இப்போ உதாரணம் சொல்றேன், இப்போ ஒருத்தர் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, ஒரு 302 ஒரு கொலை வழக்கில் 90 நாள்ல நீங்க சார்ஜ் ஷீட் போடலைன்னா சுயம் மோட்டால ஜட்ஜே விட்டுருவாரு. 90 நாள் டைம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒருத்தர் இப்போ எனக்கே வயசு 75, ஏன்னா நீங்க அடிச்சிட்டீங்கன்னா 5 வருஷம் நான் செத்தப்புறம் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட கம்ப்ளைண்ட் கமிஷன் இப்ப இருக்கிற கமிஷன் போனாலும் சரிதான், இல்ல அருண்கிட்ட பேசாலும் சரிதான், அது சார்ஜ் ஷீட் போட்டாச்சுல, எஃப்ஐஆர் போட்டாச்சுல, அப்புறம் ஏன் இங்க வரீங்க? முடிஞ்சு போச்சு இல்ல, போங்கன்னு. அதுக்கு கமிஷனர் படிக்கல. 5 வருஷம் லேட் ஆனதுக்கு என்ன காரணம் சொல்லி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு என்கொயரி வைக்கணும். அப்படிப்பட்ட அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், வந்தவனுக்கு தீர்வு கொடுக்கணும். தீர்வு மட்டும் கொடுத்த போறாது. அப்படியானால் எத்தனையோ கலெக்டர் நேர்மையானவங்க, சகாயம் இருக்காரு, பொன்மாணி கோயில் இருக்காரு, இப்ப அவருக்கு ரொம்ப வயசா இருக்கும், பச்சத்தினி மாணிக்கணும் ஒரு எஸ்பி இருந்தார் சேதப்பட்டல, அவருக்கு அதிகபட்ச ப்ரொமோஷனே எஸ்பி தான். ஏன்னா ஒரு நேர்மையான ஒரு பொய் சொல்ல மாட்டாரு, லஞ்சம் வாங்க மாட்டாரு. அந்த மாதிரி கமிஷன் ஆபீஸ்ல ஒரு ரூம் கொடுத்து அந்த பப்ளிக்குடைய கிரீவன்சஸ் எல்லாம் அவர் பார்த்தாருன்னா நேர படிச்சு பார்ப்பார். சார் 2.5 வருஷமா நான் கமிஷன் ஆபீஸ் போறேன், நேற்று கமிஷன் ஆபீஸ் சொன்னேன், ஒரு சேனல் போறேன் அதை பாருங்க சார் நீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது 2.5 வருஷமா நான் போறேன். அவங்க முதல்ல கதை கேட்குற மாதிரி 50 பேர்ட்ட 100 பேர்ட்ட கதை கேட்குறாங்க. லாஸ்ட்ல ஒரே ஒரு லைன் ஃபார்வேர்ட். அந்த லஞ்சம் வாங்கியிருந்தான்னா ஏப்பா வாங்கினு கேட்குவோம், அதை திருப்பி அந்த பணத்தை கொடுத்துருன்னு சொல்லுவோம், இல்லை அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எதுக்குமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் அந்த கமிஷனர் ஆபீஸ் உள்ள சாமானியருக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம், புதுசா வந்திருக்க ஒரு அரசாங்கம், விஜய் அவர் வந்தார்னா அவர் இருக்கும்போது தனியா ஒரு ரூம் கொடுங்க கிரீவன்சஸ்க்கு, அவங்க படிச்சு பார்ப்பாங்க சார். இல்லைன்னா உலகத்துல அவர் பேர்ல கேஸ் போடுறதுக்கு அவரை குற்றவாளி, கமிஷனர் குற்றவாளிக்கு, கமிஷனர் தான் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணினான்னு சொல்லி லெட்டர் எழுதி அந்த லெட்டரை கமிஷன் ஆபீஸுக்கு அனுப்பிச்சு அவரே தகவல் அறியும் சட்டம் கொடுத்தாங்களே, அப்போ கூட கமிஷனர் படிச்சு பார்க்கல. அந்த தகவல் அறியும் கொடுத்த கமிஷனர் படிச்சு பார்த்துருந்தா அப்பவே அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், அவரே சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இவர் மட்டும் குற்றம் பண்ணா பரவாயில்ல, வட்டாட்சியர்கள் எல்லா ஸ்டேஷன்லயும் இந்த கட்ட பஞ்சாயத்தும் சார் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் ரூபாய் மினிமம் வசூல் பண்ணாத ஸ்டேஷனே கிடையாது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ அவங்க லேட்டஸ்டா சம்பாதிக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல 7 வருஷத்துக்கு உள்ள ஒரு தண்டனையா அந்த ஸ்டேஷன் பேல் கொடுக்கலன்னு இருக்கான். பட் அந்த ஸ்டேஷன்ல என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்டா, அவன் மேல வேற கேஸ் இருக்கக்கூடாது, இன்னொரு கேஸ் அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது, வேற ஸ்டேஷன் இருக்கக்கூடாது. வயசு டிஃபரன்ஸ், ஒரு சீனியர் சிட்டிசன் தாக்கினா அவனுக்கு ஸ்டேஷன் பேர் எலிஜிபிலிட்டி கிடையாது. இன்னும் சொல்லும்போது விருகம்பாக்கத்தில் கண்ணன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் ஆக்சுவலாக சஸ்பெண்ட் பண்ணணும். சீனியர் சிட்டிசனுக்கு 2 கேஸ் பெண்டிங், 2 கேஸ் கோர்ட்ல டைரக்ஷன், 2 ஸ்டேஷன் வேல். அப்போ ஒரு எப்படி இவர் நாளைக்கு எஸ்பியான என்ன ஆவார்? இந்த கண்ணன் நாளைக்கு எஸ்பி ஆகிட்டா என்ன ஆவார்? இன்னொரு இது கூட சொல்றேன் சார், விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல்துறை எப்படி செயல்படுது பாருங்க. விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் என்னுடைய வீட்டில இருந்து ஒரு 20 பில்டிங் தள்ளி திருட்டு பைக்கை வாங்கி குடோன் மாதிரி வச்சு வியாபாரம் பண்ற ஒருத்தர் இருக்கார். அது சுமதிங்கிற இன்ஸ்பெக்டர், நான் போய் லைட்டா சொன்னேன், பேர் சொல்ல அட்ரஸ் சொல்ல, அப்படியா கொடுங்க அட்ரஸ் கேட்டா இல்ல. அதே இடத்துல தான் விருகம்பாக்கம் காவல் நிலைய காவலர் 2 பேரு அக்யூஸ்ட் சீஸ் பண்ண பைக்கை அவங்ககிட்டயே கொண்டு போய் வித்திருக்காங்க. இதை கண்டுபிடிச்சது ஏசியோ டிசியோ இல்ல ஒரு எஸ்பியோ கிடையாது, ஏன் அந்த இன்ஸ்பெக்டரோ கிடையாது. அதை கண்டுபிடிச்ச பாலிமர் டிவியும்
தமிழ் நியூஸும் போட்டப்புறம் தான் டிசி அதை பார்த்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். இன்னொன்று கூட சொல்லிடுறேன் சார், இவங்க இந்த குற்றத்தை குறைக்கணும்னா ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு போகிறாங்க. அதில் 2 வருஷமும் போயிருந்தேன். அதில் கண்டுபிடிச்சது பாதி பேர், சார் வண்டி தொலைஞ்சு போச்சு, என்னோட கார் திருட்டு போச்சு, எங்கள் வீட்டில் செயின் அறுத்து நாங்கள் பஸ்ஸில் போகும்போது அதுக்கு பெட்டிஷனாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் போர்டு வெறும் 25 ரூபா. எல்லா ஸ்டேஷன்லையும் வாகன திருட்டுக்கும் செயின் அறுப்புக்கும் FIR தான் போட வேண்டும். மறுத்தால் குற்றம்னு ஒரு போர்டு வச்சாங்கன்னா கமிஷன் ஆஃபீஸுக்கு போக மாட்டான். இது இப்போ விஜய் கூட்டம் மாதிரி கமிஷன் ஆஃபீஸில் கூட்டம் சேர்த்துட்டு இருக்காங்க. அதிமுக 500 ரூபா கொடுத்து கூட்டு போயிருக்காங்க. நாங்கள் பெட்டிஷனோட போகிறோம், வித்தியாசம். அப்போ இவர் போர்டு வச்சா நீங்க கேட்பீங்களே, பை கமிஷன் போடுறோம், பை கமிஷன் போடுறோம். நேற்றுக்கு நான் கமிஷன் ஆஃபீஸில் போய் இந்த செக்ஷன் சைட்டேஷன் சொன்ன அப்புறம் எஸ்பி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த எஸ்பி விசாரிப்பா என்னன்னு தெரியாது. இந்த போர்டு வைக்கணும், கமிஷனர் விசாரிச்சா யாருக்குமே தீர்வு கிடைக்காது. காவல்துறையை காப்பாற்றிட்டு தான் விசாரிக்கிறார். விசாரணை 2வது, காவல்துறை காப்பாத்துறது அப்புறம் ரெமெடி. அப்படி இருக்கக்கூடாது. இந்த விஜய் இதை பார்த்த உடனே ஒரு கமிஷன் ஆபீஸுக்குள்ளே ஒரு யூனிட் ஆரம்பிச்சு, எப்படி சிங்கப்பெண் ஆரம்பிச்சார்ல, அப்ப காவல்துறைக்கு சப்ஸ்டியூட் தானே சிங்கப்பெண்ணு. அது மாதிரி கமிஷனருக்கு ஒரு சப்ஸ்டியூட் வரணும்னால் ஒரு ரிட்டையர்டு கலெக்டர் எத்தனை பேர் வருவாங்க, ரிட்டையர்டு எஸ்பி எத்தனை பேர் வருவாங்க. சுந்தரேசன் நேர்மையானவர், லஞ்சம் வாங்காத ஆளாம், அங்கேயே ஒரு 4 ரூம் போட்டு வாரத்தில் ஒரு தடவையும் டெய்லி ஆஃப் டே வச்சாத்தான் நேர்மையம் லஞ்சத்தை ஒழிக்க முடியுமே தவிர, இல்லையானால் என்ன செய்வார்னா, ஒருத்தனுக்கு சார்ஜ் ஷீட் போனோம்னா அக்யூஸ்டோட 10 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு அவன் செத்து போன அப்புறம் தான் சார்ஜ் ஷீட்டை போடுறாங்க. எனவே உங்களுடைய சேனல் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க, பெரிய சேனல், இது மூலியமாவது இந்த சிஎம் இப்ப இருக்கிற கமிஷனர் கூட இதை பார்க்கணும். கமிஷனை குற்றவாளி ஆக்கி கொடுத்ததை கூட கமிஷனர் பார்த்து, ஏன் அன்னைக்கே கமிஷனர் படிச்சு பார்த்திருந்தா அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமே. இப்போ ஒரு நாளைக்கு எஸ்பி ஆயிடுவார். இவர் நாளைக்கு இந்த கிருஷ்ணகுமார் எஸ்பி ஆனா அந்த நாட்டினோட நிலைமை என்ன, கட்ட பஞ்சாயத்தை எப்படி பண்ணணும்னு ஒரு ட்ரைனிங் வைப்பார்.